வணக்கம் நண்பர்களே. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம 19ஆம் தேதி ரிசல்ட்டில் வந்து பி போர்டு 1 பாஸ் ஆகிருக்கு. ஏபி வந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 313க்கு நம்ம மாற்றி போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி நான் பிடிச்சேன் அப்படின்னாக்க, அக்ஷயா நாளைக்கு வந்து 383 அதை கனெக்ட் பண்ணி நான் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அந்த சாக்போர்ட் ரிசல்ட் இருக்குல்ல, சாக்போர்ட் ரிசல்ட்டில் வந்து ஒரு கரெக்டாக 10, 11, 12 ஒன்றை கொடுக்குறான். இதுலேருந்து ஒரு நம்பரை கண்டிப்பாக அவன் பெரட்டி அடித்து அதுலேருந்து கண்டிப்பாக அடிப்பான். இன்றைக்கி வந்து 11 ரிசல்ட் அடிச்சிருக்கான். ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள், இதுலேருந்து நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரிக்கு வந்துட்டு இன்றைக்கும் நான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன், ஏ போர்டு பி போர்டு. அதாவது நம்ம தான் இப்போ வந்து யூடியூப்பில் வரவங்க தான் வந்துட்டு பெரிய கெஸ்ஸரு, நம்மளாம் ஒன்றும் கிடையாது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக வந்துட்டு கண்டிப்பாக முடியும். இப்போ நீங்கள் எடுக்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும். நீங்கள் ஒரு நம்பர் கன்ஃபார்மாக எடுத்து வச்சுருப்பீங்க. இது வாழ்க்கையில் எல்லாருமே நடந்தது தான். எல்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜை பார்த்துட்டோ அவர் 2 நாள் கரெக்டாக கொடுத்து வந்துருப்பார். அதை பார்த்து நீங்கள் போடலான்ட்டு நீங்கள் எடுத்த கேஸை விட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தது பாஸ் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. கண்டிப்பாக விடாதீங்க. நம்ம வந்துட்டு எப்படியா இருந்தாலும் பிடிச்சாகணும். அதிகமாக ஆடுறவங்க ஆடுங்க, கம்மியாக ஆடுறவங்க எப்போதும் போல கம்மியாக ஆடிக்கிங்க. இதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரிக்கே வந்துட்டு இன்றைக்கும் எனக்கு அது மாதிரி தான். இன்றைக்கி நான் போட்ட நம்பர்லேயே வந்துட்டு எனக்கும் ஒரு 1000 ரூபா கிடச்சிருக்கு. பெருசாலாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. பார்த்துக்குங்க. இன்றைக்கும் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன், பார்த்து ஆடுங்க. வந்து எல்லாரோட யூடியூப் கெஸ்ஸிங்கையும் எடுத்து பாருங்கள். என்னதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லாரோடதையுமே எடுத்து பாருங்கள். அதில் வந்துட்டு யாரது பெஸ்ட்டாக வந்திருக்கு, எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அவன் நிறைய நம்பர் இருக்கா, கம்மியான நம்பர் கொடுக்குறான். கம்மியான நம்பர் யார் கொடுக்குறாங்களோ அதில் பார்த்து போடுங்க. இப்போ ஒருத்தர் 50 நம்பர் 100 நம்பர் கொடுப்பாரு, அதில் 2 நம்பர் பாஸ் ஆகிச்சா நமக்கு காசு வேஸ்ட்டு. ஒரு 10 நம்பர் என்னாலே எடுக்க முடியும். நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து நான் வீடியோ கொடுக்குறேன். ஒரு 50லேருந்து 70 நம்பர் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் ஒரு நம்பர் பாஸ் ஆகும். ஏன்னா அவ்வளோ இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டு அதில் கண்டிப்பாக என் காசு வந்தாங்க 150 ரூபா 200 வச்சுருப்பாங்க. அதிகபட்சம் அதனால் அவங்களோட இதே வந்து 300 500 தான் அதிகபட்சம் அவங்க வேலைக்கு போய்ட்டு வருவாங்க. அதுலேருந்து நம்ம வந்து நம்பர் போட்டு அது இல்லாமல் வீட்டுக்கு சேவிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமம். ஆமாம். இந்த வீடியோக்குள்ளே நான் பேசி முடிக்கணும்னு நினச்சேன். நான் பேசுகிறேன்னா ஒரு ஃபுல் லென்த்தாக பேசுவேன், ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன். அந்தளவுக்கு கொஞ்சம் வாய் அதிகம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ போயிட்டுருக்கு, பாருங்கள். வாழ்த்துக்கள். கெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெஸ் கரெக்டாக வருதா அதையும் நீங்கள் போடுங்க. அடுத்தவங்க தான் பார்த்து பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆல் தி பெஸ்ட். எதுவும் பேசுகிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுவும் குறை நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், பேசுவோம். ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்டில், இது மாதிரி வந்துட்டு ஏன் ஒரு நம்பர் ஒரே நம்பர் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் அந்த மாதத்தில் இல்லை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி. தேங்க்ஸ் டு ஆல்.